ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷெரி ஸ்ரீ சேனல். நம்ம இன்றைக்கி சூப்பரான எக் கேப்சிகம் கறி எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இது தோசை சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே இதை செஞ்சிடலாம். அதுக்கு நான் 3 முட்டையை இங்கே வேக வச்சுக்கிறேன். கூடவே ஒரு 6 பல் முந்திரியை சுடுதண்ணியில் ஊற வச்சிடுறேன். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு க்யூப் சைஸ் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பட்டர் வேணான்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம். சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவுடனே இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சம் வாசனைக்காக புதினா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கேப்சிகமை நல்லா பொடியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினோடனே இதில் முந்திரி பருப்பை நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம இதில் முட்டையை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையை போட்டுட்டு நல்லா இந்த கிரேவியை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இதை மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா மேலே திரிஞ்சு வந்துடுச்சு. நம்மளுடைய சூப்பரான எக் கேப்சிகம் கறி ரெடி ஆகிடுச்சு. இது தோசை சப்பாத்தி இது எல்லாத்தோடுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷெரி ஸ்ரீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.